வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. திருவலிவலம். திருவலிவலம் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம், சிவன் ஸ்தலம். வலியன் குருவிங்கிற கரிய குருவி இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்தலத்து இறைவனை சுற்றி சுற்றி வலம் வந்து வழிபட்டதுனால இந்த ஊருக்கே திருவலிவலம் அப்படின்னு பெயர் வந்திருக்கு பாருங்க. பெயர் காரணம் பாருங்க, ஒரு குருவியினுடைய பெயரால் வந்தது. வலியன் குருவி அப்படிங்கக்கூடிய ஒரு குருவினால. இங்க இருக்கக்கூடிய இறைவன் ஹிருதய கமலநாதேஸ்வரர். ஹிருதய கமலநாதேஸ்வரர், அதாவது மனத்துணை நாதர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மனத்துணை நாதரையும் இந்த வலியன் குருவி வழிபட்டதனால் ஏற்பட்ட இந்த பெயர் காரணத்தின் கூடிய இந்த ஸ்தலத்தை பற்றியும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். திருவலிவலத்துல இருக்கக்கூடிய ஹிருதய கமலநாதேஸ்வரர், அவரைத்தான் நாம இன்னைக்கு தரிசிக்க போறோம். ஸ்ரீ மாழை ஒன் கன்னி சமேத ஹிருதய கமலநாதேஸ்வரர்ங்கிறவர் நமக்கு இந்த திருநாமத்தோட நமக்கு காட்சி கொடுக்கிறார் திருவலிவலம் ஸ்தலத்துல. இந்த கோவில் கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் ஒன்றாயிருக்கு. பொங்கு எழில் சூர்ந்த அப்படின்னு சொல்லி தேவார பாடல்கள்ல இந்த ஸ்தலம் வர்ணிக்கப்படுது. அப்படின்னா என்னன்னா, 4 புறமும் அகழிகளால் சூழப்பட்ட திருக்கோயில் ஸ்தலம் அப்படின்னு பெயர் வருது. அதே போலதான் இந்த ஸ்தலத்து பெருமைய திருஞான சம்பந்தர் அவர்கள் தேவார பாடல சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு? அதாவது தானம் செய்வதுல என்ன அழகு அப்படின்னா, அதிகமாக தானம் செய்தால்தான் அதுதான் அழகுன்னு நினைக்கக்கூடிய பெருமக்கள் வாழ்ந்த, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலிவலம் திருக்கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஊர் பெருமையை சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? தானம் செய்வதிலேயே அதிகமாக தானம் செய்யணுமா, அப்படி நினைக்கக்கூடிய பெருமக்கள் வாழ்ந்த ஒரு ஸ்தலம் இந்த வலிவலம் ஸ்தலம் அப்படிங்கிறாங்க. அதுல அதே தேவார பாடல்ல அம்மையவள் பெண் யானையா உருவெடுக்க, நம்ம இறைவன் ஆண் யானையா உருவெடுக்க, அவர்களுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய அடியவர்களாகிய நமக்கு அருள இடர்களை களைய கணபதியை இந்த இடத்துலதான் இறைவன் சிவபெருமான் நம்ம மனத்துணை நாதர் அருள்பாலிச்சாராம். அதாவது விநாயக பெருமான இந்த இடத்துல நமக்கு அருள் புரிய அவரு செய்திருக்கார் அப்படின்னு அர்த்தமா. பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். அப்படி அவ்வளவு புகழ் பெற்ற, அவ்வளவு பெரிய மனதுடைய பெருமக்கள் வாழக்கூடிய இந்த ஸ்தலம் தான் திருவலிவலம் அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்தலத்துக்கே இவ்வளவு பெருமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸ்ரீ மாழை ஒன் கன்னி அம்மையார நம்ம தரிசனம் பண்ணும் போது நாம மனதில் இருக்கிறது எல்லா வாரங்களும் தொடர்ந்து நமக்கு இனி புதிய பிறவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவு தான் நமக்கு வருது. புதுசா இருக்குமே அப்படின்னு தோணுது. மாழை ஒன் கன்னி சமேத ஸ்ரீ ஹிருதய கமலநாதேஸ்வரர் மனத்துணை நாதர், பெயரே எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மனத்துணை நாதரை நம்ம மனத்துணை நாதர், அதாவது ஹிருதயம் இல்லையா, மனத்துணை நாதரை நாம வணங்கும் போது நமக்கு மனசுல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, மன கிளேசங்கள் இருந்தாலும் சரி, இல்ல மனசுல என்னென்னவோ தோணுது இல்லையா, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, மன நோய்ங்கிறாங்க, அந்த மாதிரி எந்த விதமான மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தோஷங்களாக இருந்தாலும் சரி,
எல்லாமே விலகிடும் அப்படின்னு இந்த இடத்துல ஐதீகமா சொல்லப்படுது. இந்த வலியன் குருவியை பத்தியும் புராண கதைகள் இருக்கு. எப்படின்னா, இந்த ஸ்தலத்துல இருக்க இறைவனை அந்த வலியன் குருவி சுற்றி சுற்றி வந்து தினமும் பூஜை செய்திருக்கு, வழிபாடு செய்திருக்கு. அதனாலேயே வலியன் குருவி, பலம் வந்ததுனால வலிவலம் அப்படின்னு வந்து திருவலிவலம் அப்படிங்கிற பெயர் நிலைத்திருக்கு. அப்படின்னா அந்த வலியன் குருவி எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்குன்னு பாருங்களேன். குருவிகளுக்கெல்லாம் நமக்கு 6 அறிவு, குருவிகளுக்கெல்லாம் 2 அறிவோ 3 அறிவோ தெரியல. ஆனா அதற்கே இப்படிப்பட்ட ஒரு ஞானம் கிடைக்க, மோட்சம் கிடைக்க சிவபெருமான சுற்றி சுற்றி வலம் வந்திருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஸ்தலமான இந்த இடத்துல காரண கங்கை அப்படின்னு ஒரு கங்கை தீர்த்தமும் இருக்கு. அதற்கான ஒரு ஸ்தல புராணமும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, காரண மகரிஷின்னு சொல்லக்கூடிய காரண முனிவர் சிவபெருமானை நான் நேரிலே தரிசிக்க வேண்டும், அதோடு இல்லாம இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு, உலக மக்களுக்கு நன்மை தரணும் அப்படின்னும், தனக்கு ஆன்மீகம் தேடலுக்காகவும் தன்னுடைய ஆன்மீக தேடலுக்காகவும் தவம் செய்துட்டு இருக்கார். காரண மகரிஷி உலக நன்மைக்காகவும் தன்னுடைய ஆன்மீக தேடலுக்காகவும் தவம் செய்துகிட்டு இருக்காரு இந்த இடத்துல. அப்ப தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அசரீரி கேக்குது, நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்வவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, கானகத்துல நீ போய் தவம் செய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அசரீரி கேக்குது. உடனே இவர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிண்டு போற. அங்க ஒரு வில்வவனம் இருக்கு. அந்த வில்வவனம் இருந்த இடம்தான் இன்னைக்கு வலிவலம் அப்படின்னு பெயர் காரணம் வந்துருக்கு. வில்வவனம் தான் வலிவலமா ஆயிருக்கு பாருங்க. அந்த வில்வவனத்துல இவர் போன உடனேயே அங்க ஒரு சுயம்புவா லிங்க சுரூபமா சிவன் இருக்கிறத பாக்குறாரு. என் அப்பன் சிவபெருமானே, என்ன கருணை உங்களுக்கு! வில்வவனத்துல இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வணங்குவதற்காகத்தான் என்னை இந்த இடத்துக்கு போய் தவம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு மெய் சிலிர்த்து போய் அங்க அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி தவம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவருக்கு கங்கா தீர்த்தம் இருந்தா நல்லா இருக்குமே, அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றதுக்கு கங்கை தீர்த்தம், சுத்தமான கங்கை தீர்த்தம் எனக்கு வேண்டுமே, நான் என்ன செய்யட்டும்? அதில் கங்கை தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானையும் அந்த கங்கை தீர்த்தத்தால் நீராட்டி அகமகிழமே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. சிவபெருமானே, எனக்கும் ஏதாவது ஒரு அருளுங்கள், ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்கள், நானு கங்கா தீர்த்தத்தினால உங்களை நீராட்டணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அந்த காரண முனிவர். உடனே சிவபெருமானும் தன்னுடைய தலையில் இருக்கு இல்லையா கங்கா, அவள்ல இருந்து ஒரு சிறு பகுதிய அந்த இடத்துக்கு விடுறார். ஒரு சிறு பகுதி கங்கையை திறந்த உடனேயே அவர் அமர்ந்த இடத்திற்கு பக்கத்திலேயே நீர் கொப்பளிச்சுட்டு வருது. பூமியிலிருந்து கொப்பளிச்சுட்டு பொங்கி பிரவாகமா வந்து ஒரு குளம் அளவு வந்துருச்சு பாருங்க. ஒரு குளம் தானாகவே உருவாயிடுச்சு. உடனே காரண முனிவருக்கு அப்படி ஒரு மெய் சிலிர்த்து போய், அப்பா, நான் என்னுடைய தவத்தின் பலனாலோ என்னவோ நான் கேட்டது எல்லாமே நடக்குது உங்கள் அருளால அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலத்துல, அதாவது அதற்கு பேரு காரண முனிவர், அவருக்கு வேண்டினார் இல்லையா, தவம் பண்ணார் இல்லையா, அவரால் தானே அந்த குலம் வந்தது, அதனால அந்த தீர்த்தம் வந்தது. அதனால காரண கங்கை தீர்த்தம் அப்படின்னே பெயர் வச்சாச்சு. காரணர்னா நம்ம முனிவர் அருளால வந்தது. கங்கா சிவபெருமான் தனது தலையிலிருந்து துளியளவு விடுவிச்ச கங்கையோட தீர்த்தம் எல்லாம் சேர்ந்ததுனால இதற்கு போய் காரண கங்கை தீர்த்தம் அப்படின்னு பெயர் வந்துச்சு. மிகவும் மனசு சந்தோஷப்பட்ட நம்மளுடைய முனிவர், காரண முனிவர் என்ன பண்ணாரு, அந்த தீர்த்தத்துல நீராடிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து நம்ம மனத்துணைநாதருக்கு அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணிட்டு அதற்கு மேல வில்வ வனத்திலேயே அவர் இருக்கிறதுனால வில்வங்களால அர்ச்சித்து அவரு ரொம்ப காலம்
சிவனை வழிபட்டுக்கிட்டு வந்து அதே இடத்திலேயே மோட்சம் அடைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு புராண கதையா இந்த கோவில்ல சொல்லப்படுது. காரண முனிவரால நமக்கு இங்க காரண கங்கை தீர்த்தம் கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஒவ்வொரு தவசீலிகளாலும் ஒவ்வொரு முனிவர்களாலும் ரிஷிகளாலும் நமக்கும் சேர்த்தே எல்லாம் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா காரண கங்கை தீர்த்தம் அங்க கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு நமக்கு சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம இந்த தீர்த்தத்துல நீராடிட்டு, காரண கங்கை தீர்த்தத்துல நீராடிட்டு நம்ம ஹிருதய கமலநாதீஸ்வரரையும் மாழை உன்கண்ணையும் நம்ம வணங்கினோம்னா காசியிலே கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதரை வணங்கிய அந்த பலனும் நமக்கு இங்க கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். மிகவும் சக்தி வாய்ந்த ஹிருதய கமலநாதீஸ்வரர், மனத்துணைநாதர். நமக்கு மனதுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர் தான் இந்த மனத்துணைநாதர். அவர் சுயம்புவா உருவாகி வந்தவர். வில்வவனத்துல சுயம்புவா உருவாகி இருந்தவருக்கு தானே காரண மகரிஷி நமக்கு நல்ல வழிகாட்டுதலை வழிபாட்டுடன் செய்து நமக்கு வழிகாட்டி இருக்காரு. அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ஒரு சாபம் காரணமாக தன்னுடைய ஒளி, பிரகாசம், சக்தி, ஆற்றல் எல்லாத்தையுமே இழந்துட்டார். எழுந்த உடனே ஒவ்வொரு கோவிலா ஒவ்வொரு சிவன் கோவிலா சென்று வழிபட்டுக்கிட்டே வராது. எங்கேயுமே அவருடைய சக்தியை மீட்டுக்கவே முடியல அவரால. எந்த சிவபெருமானை வணங்கினாலும் அவருக்கு அந்த சக்தி திரும்ப கிடைக்கவே இல்லை, ஒளி கிடைக்கல. இந்த பிரபஞ்சமே இருளால சூழ்ந்திருக்கு. உடனே அவரு, நான் என்னதான் செய்வது சிவபெருமானே, எனக்கு இந்த சாபத்துல இருந்து என்னைய வெளியில மீட்டு கொண்டு வாருங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வணங்கும் போது, நீ திருவழிவலம் வா அப்படின்னு சொல்லி குரல் கேட்குது ஒரு அசரீரியா. அப்படி அவர் வழிபட்டு கொண்டே வரும்போது இந்த திருவழிவலம் தலத்துக்கு வந்தபோது அவருக்கு இந்த கங்கையிலே நீராடக்கூடிய அந்த காரண கங்கை தீர்த்தத்திலேயே நீராடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. இங்கு இருக்கும் அந்த புராண கதையின் வழியாக அவர் கங்கையிலே போய் அந்த காரண கங்கை தீர்த்தம் இருக்கக்கூடிய குளத்திலே நீராடினார். நீராடிட்டு சூரிய பகவான் நம்ம ஹிருதய கமலநாதேஸ்வரரையும் ஸ்ரீ மாலை ஒன்கண்ணியையும் வணங்கும் போது அவருக்கு திரும்ப அவர் இழந்த அந்த ஒளியும் பிரகாசமும் ஆற்றலும் சக்தியும் அவருக்கு கிடைச்சிருச்சு. திரும்ப கிடைச்ச உடனே சூரிய பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றியுடன் அவங்களுக்கு எப்பவுமே இன்றைக்கும் சூரியனால் வழிபடக்கூடிய ஒரு இறைவனாகத்தான் இருக்கார் நம்ம மனத்துணைநாதர். எப்படி ஒரு பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் இங்க நடக்குது பாத்தீங்களா? சூரிய பகவான் எப்படி தன்னுடைய மனசுல அந்த சாபத்தினால் ஏற்பட்ட அந்த ஒரு கலக்கம், மனக்கலக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த மனக்கலக்கம் நவக்கிரக தோஷங்கள் போகும். ஏன்னா சூரிய பகவான் தான் நவகிரகங்களுக்கே தலைவர். அவருடைய சாபத்தையே விளக்குனதுனால இந்த காரண கங்கை குளத்திலேயே குளித்து விட்டு நம்ம ஹிருதய கமலநாதேஸ்வரரையும் ஸ்ரீ மாலை ஒன்கண்ணியையும் நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் எல்லா கிரகங்களுக்கும் உள்ள அத்துணை தோஷங்களும் இங்கு விலகும். நவகிரக தோஷங்கள் அத்தனையும் விலகும். முக்கியமாக சூரிய பகவானுடைய தோஷம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுவும் இந்த கங்கையிலே நீராடி நம்ம மனத்துணைநாதரை வழிபடும் போது அத்துணையும் நீங்கும் என்பது ஐதீகம். எல்லா கோவில்களிலும் ஒவ்வொரு சக்தி உண்டு, ஒவ்வொரு தோஷ பரிகாரங்கள் உண்டு என்றாலும் சூரியனுக்குரிய நவகிரகங்களுக்குரிய தோஷங்கள் அனைத்துமே போக்கக்கூடியது, நாள்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. மனசுல ரொம்ப கஷ்டத்தோட இருக்கவங்க, இல்ல ஒரு மாதிரி மனசுல பிரச்சனை உள்ளவர்கள், அவர்களால எடுத்து சொல்லக்கூட முடியாது அந்த நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காரண கங்கை தீர்த்தமும் கமலநாதீஸ்வரரும் நல்ல வழியை காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல இந்த ஊருக்கு வலிவலம் ஊருக்கு ஏக சக்கரபுரம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க இருக்க இறைவனை நமது மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய
ஒரு மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்குவதற்காக, சாபத்தை விளக்குவதற்காக இங்கு சக்கர தீர்த்தத்தை உருவாக்கி தனது கையில் உள்ள சக்கரத்தாலேயே ஒரு குளத்தை உருவாக்கி அதில் அவர் நீராடி வந்து நம்ம மனசுடைய நாதரை வணங்கி அவருடைய கஷ்டங்களை நீக்கி கொண்டார். அவருக்கு இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு இடம் உண்டு, ஒரு சந்நிதி உண்டு. அதுதான் ஏக சக்கர நாராயண பெருமாள் அப்படிங்கிற பெயரில் உள்ள தனி சன்னதி. அதனால இந்த கோவிலுக்கு வந்து வழங்கும் போது எல்லா விதமான தோஷங்களும் போகும், எல்லோருடைய அருளும் கிடைக்கும். எப்படின்னா சிவபெருமானும் அம்மையும் இருக்காங்க, விநாயக பெருமான் இருக்காரு, அதே போல ஒரு முகத்துடன் கூடிய வள்ளி தெய்வானையுடன் ஒரு முகத்துடன் கூடிய முருகப்பெருமான் இங்கு நின்று கொண்டு அருள்பாலிக்கிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரி எல்லா விதமான தெய்வங்களும் இங்கு இருந்து எல்லா வழிகாட்டலுக்கும் நமக்கு ரொம்ப முன்னுல, அதாவது முன்னாடியே நின்று நமக்கு எல்லா அருளையும் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு முறை இந்த திருவழி வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு சென்று நாமும் நமது மன கஷ்டங்களை நீக்கி எல்லா விதமான நவகிரக தோஷங்களையும் நீக்குமாறு நம்ம ஹிருதய கமலநாதீஸ்வரத்தை வணங்கி வருவோம். அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.